ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. மை சோதரிக்கிறோம் இயேசுவே, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. ஹalleluya. ஓ ரிகா பலா பரா பரவி கால பௌரிஷனமா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஹalleluya. ரிகா பலா பரா பரவி கால பௌரிஷனமா. இயேசுவே, மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரம் சோதரம். இயேசுவே, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆவியானவரே, மை துதிக்கிறோம். ஆவியானவரே, மை துதிக்கிறோம். ஆவியானவரே 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 ஆவியானவரே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. ஹalleluya. ஓ ரிஷபா லபா ரபா ரபா ரிபிகால பௌரிஷனமா. என் தெய்வமே, மை சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். நன்றி 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. ஹalleluya ஹalleluya. ரிஷபா லபா ரபா ரிபிகா லபா. ஏசப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்படுவதாக. ஹalleluya. ரிகபா லபா ரபா ரிபிகா லபா. இயேசுவே, மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. கர்த்தருக்கு மகிமை கர்த்தருக்கு மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா நன்றி அப்பா. இயேசுவே, சோதரம் சோதரம் சோதரம். பைசலோ ரிஷபா லபா ரபா ரிபிகா லபா. ஓ ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி. இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே, மை ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நல்லவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மை துதிக்கிறோம் 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 ஐயா. ஹalleluya. மை ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஐயா. மகிமையின் ராஜாவே, மை ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசப்பா, மை துதிக்கிறோம். இயேசப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. மை ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya 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 ஹalleluya
நன்றி 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 இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எஸ் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை பெருகணும் கிருபை பெருகணும் கிருபை பெருகணும் கிருபை பெருகணும் கிருபை பெருகணும் கிருபை பெருகணும் கிருபை பெருகணும். இயேசுவே உங்கள் கிருபை பெருகணும் 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 கிருபை பெருகணும். ஏசப்பா கிருபை பெருகணும் கிருபை பெருகணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை, தேவாதி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவனுக்கு மகிமை. ஆண்டவரே ஹல்லேலூயா. ரிஷபா லபா ரபா ரபா ரிவி காலபௌ ரே நவ் நீ காலபௌ ரிஷனமா. ஏசப்பா சோதரம் 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 சோதரம். இயேசுவே உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அபிஷேகம் நிறைந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், வல்லமை நிறைந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், அதிசயமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரிகபா லபா ரபா ரிபி காலபா ரிஷனமா ரீ நவனி நீ காலபா ரிஷலபா. இயேசுவே எல்லா தடைகளையும் உடைத்து நொறுக்கப்படுவீராக. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தால் நீங்குவதாக. அந்தகாரங்கள் இருள்கள் எல்லாம் விலகி போவதாக. பொல்லாத ஆவியின் கிரியைகள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ரிகபா லபா ரபா ரிபி காலபா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம், அவர் ஏழையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம், அவர் ஏழையின் பாதையிலே. இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆமா ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் மானிடனாய் பிறந்து வந்திருக்கிறேன். எங்கள் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்க, எங்கள் அநியாயங்களையும் எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் மீறுதலையும் எங்களை விட்டு நீக்க, நாங்கள் தேவனோடு ஒப்புரவாக தேவனோடு ஐக்கியப்பட
நாங்க தேவனோடு இணைந்து நடக்க நீங்க வந்ததுனாலதான் எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம். நாங்க சாபத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், அநியாயத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், பொல்லாத வழியில இருந்தோம். ஆண்டவரே, நீர் வந்ததுனால எங்களுக்கு இந்த மீட்பு, எங்களுக்கு இந்த ரட்சிப்பு, எங்களுக்கு இந்த சமாதானம், எங்களுக்கு இந்த சுகம், ஆசீர்வாதம், நன்மை எங்களுக்கு கிடைச்சது. ஆண்டவரே, நீர் வந்ததுனால இந்த புண்ணியம் கிடைச்சதப்பா. நீர் வந்ததுனால இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கத்த பெரிய காரியங்களை எங்கள் நடுவில் செய்ய முடியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. தேவநாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வானத்திலும் பூமியிலும் அதிகார நிறைந்த இயேசப்பா, இந்த நல்ல காலை வேளையில் உடைய திரு சமூகத்தில் எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகம் எங்கும் இந்த நாளில் உம்முடைய பிறந்த நாளை சொல்லி ஆண்டவரே துதித்து கொண்டு இருக்கிற வேளையில் நாங்களும் இயேசுவின் நாமத்தை துதிக்க வந்திருக்கிறோம். வர வேண்டியவர்களை கத்த கூட்டி கொண்டு வாரும். உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபைதாரும், பலன்தாரும், வழி நடத்து. இயேசு ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். லேலுயா, லேலுயா. இந்த வேளையிலையும் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். லேலுயா. நம்மளை இந்த கிறிஸ்மஸ் வேளையிலையும் இந்த நாள்லையும் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். லேலுயா. நமக்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்முடைய வாழ்வில் இருளை நீக்கி ஒளியை தருவதற்காக நம்முடைய தேவன் இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறோம். ஆமென். லேலுயா. இப்பொழுதும் கூட நம்ம மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தி, மகிழ்ச்சியின் நாளிதே மகிழ்ந்திட வாருமே என்ற பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். மகிழ்ச்சியின் நாளிதே மகிழ்ந்திட வாருமே, மகிழ்ச்சியின் நாளிதே மகிழ்ச்சியின் நாளிதே
அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு சமாதானத்தையும் அன்பையும் கொடுக்க வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம் என்ற பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். தேவ தூதர்களும் அவரை மகிமைப்படுத்தி பாடினாங்க. ஆமென். அல்லேலூயா. நாமளும் இந்த வேளையில அவரை மகிமைப்படுத்தி பாட வந்திருக்கிறோம். ஆமென். அதனால எல்லாரும் உற்சாகமாக அவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாலன் திருமணுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். புதுமை பாலன் திருமணுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார்.
வைக்கும் பாடி பாடிடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பாக praise the Lord. தேவாதி தேவன் நம் நடுவில் செயல்படும்படியாய் கிரியை செய்ய முடியாய் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா. தேவாதி தேவன் நம் நடுவில் இறங்கி கிரியை செய்ய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய இந்த பிறந்த நாள் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வானாதி வானங்கள் கொள்ளாத இயேசு பிறந்திருப்பாரானால் அவர்கள் இந்த உலகத்துல பார்வைக்கு அற்புதமா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் உண்டு, அந்த நாளில் இயேசு உள்ளத்துல யாரெல்லாம் இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டார்களோ, யாருடைய உள்ளத்துல இயேசு பிறந்திருக்கிறாரோ அவர்களே ஒரு நாள் இந்த உலகம் எப்படி அற்புதமா பார்த்துச்சோ அன்னைக்கு உங்களை பார்க்கும் இந்த உலகம். ஓ, இதற்காகத்தான் இவங்க இயேசுவை ஆராதித்தார்களா, இதற்காகத்தான் இவங்க இயேசுவை கும்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க தேவ பிள்ளையே. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கினவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், உங்களை உண்டாக்கினவரை ஆராதிக்கிறீர்கள். இந்த உலகம் அறியாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. இயேசு ஒருவர் உண்டு, அவர்தான் என்னை சிருஷ்டித்தார், அவர்தான் என்னை உருவாக்கினார், அவர்தான் என்னை ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அது இயேசுக்கு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மனதார ஆராதிப்போம். எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனுக்கு நேராக ஹல்லேலூயா எல்லாரும் சோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ரிகாபா லபா ரபா ரிபிகாலா பௌரிஷாலபா. ஹல்லேலூயா. சாவம் நீங்கி, பாவம் நீங்கி, ரோக நீங்கி இந்த உலகத்தில் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ ஹல்லேலூயா நம்மளை அர்ப்பணித்திருக்கிற தேவ பிள்ளையே, தங்களை அர்ப்பணித்திருக்கிற தேவ ஜனமே, நீ கர்த்தருக்கு முன்பாக துதி துதி. உன் மனசுல தேவனை உள்ள வைத்து துதி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய கூடும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும், பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்யணும். இயேசு பெரிய காரியம் செய்யணும். ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ளவங்க கர்த்தரை சொல்லி துதிங்க. ஓ ரிஷபா லபா ரபா ரபா ரிபிகாலா பௌரிஷாலபா. இயேசுவே நாங்களும் துதிக்கிற ராஜா, இயேசுவே நாங்களும் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வல்லமை நிறைந்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ரிகபா லபா ரபா ரபா ரிபிகாலா பௌரிஷாலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபா லபா பரிபிகால பௌரிஷாலபா. இயேசுவே ஹல்லேலூயா. லத்தியாண்டவரே ஹல்லேலூயா. ஓ ரிகபா லபா ரபா ரபா ரிபிகால பௌரி டவுடி ரிகலபா. இயேசுவே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிகபா லபா ரபா 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 ரிபிகால பௌரிஷாலபா. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. வானாதி வானங்கள் அவை கொள்ளாத தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ரிகபா லபா ரபா ரபா ரிபிகால பௌரிஷாலபா. ஹல்லேலூயா. இயேசு பாலகனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த
இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மனிதனாய் பிறந்தார், தங்கள் மந்தையை காத்திருக்கு. தூதர்கள் வானத்திலே தூதர்கள் வானத்திலே இயேசு மனிதனாய் பிறந்தார், இந்த உலகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மனிதனாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. சொல்லுவார், ஆலோசனை கர்த்தரே, வீழ்ச்சமதான பிரபே, சர்வவல்லவர் பிறந்தனரே. சர்வவல்லவர் பிறந்தனரே. இயேசு மனிதனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மனிதனாய் பிறந்தார், யாக்கோபின் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபின் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கல்லி மேலேரத்திலே நம்ம வில்லை சேர்த்திடுவார். கல்லி மேலேரத்திலே நம்ம இயேசு மனிதனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மனிதனாய் பிறந்தார். அருமையான தெய்வ பிள்ளை, அவர் இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு மனிதனாக இருக்கலாம். அவர் தேவ மனிதர். மனுஷர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக, மனுக்குலத்தை மீட்பதற்காக, சர்வ லோகத்தின் ஜனங்களை விடுதலை பண்ணுவதற்காக இயேசு சிலுவையிலே பலிகிடாவானார். அந்த இயேசு பிறந்தார். அதை நம்ம அறிந்து கொள்ள இந்த நாளிலே வந்திருக்கிறோம். நம்ம ரட்சிக்க ஒருவர் பிறந்தார், நம்மளை மீட்க ஒருவர் பிறந்தார்.
நம்மளை விடுவிக்க ஒருவர் பிறந்தார். சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, ரோகத்திலிருந்தும், இந்த உலகத்தை பிடியிலிருந்தும் நம்மளை மீட்க இயேசு ஒருவர் பிறந்தார். அது உண்மை. அது இந்த நாள்ல தான் அல்ல, ஆனா அவர் பிறந்தது உண்மை. அவர் நமக்காக சிலுவையிலே பாடுபட்டது உண்மை. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினது உண்மை. அந்த தேவனை நினைத்து, அந்த தேவனை மகிமைப்படுத்த, அவருடைய பிறந்த நாள் என்று சொல்லி, ஏதோ ஒரு நாள் என் இயேசு பிறந்த நாளே நான் அனுசரிக்கணும், நான் ஆர்ப்பரிக்கணும், என் இயேசுவை குறித்து இந்த உலகத்திற்கு சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த நற்செய்திங்க, இது ஒரு நற்செய்தி. இயேசு இந்த உலகத்திலே ஒவ்வொரு பாவ மனிதனை மீட்பதற்காக பிறந்த ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. ஓ ரிஷபலபரபா. எல்லாரும் கர்த்தரை துதிங்க, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவை ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவுக்கு மகிமை சொல்லுங்க, இயேசுவுக்கு மகிமை சொல்லுங்க. இயேசப்பா எங்கள் நடுவுல வாங்க டாடி, இயேசுவே எங்கள் நடுவுல வாங்க டாடி, எங்கள் மத்தியில வாங்கப்பா. அல்லேலூயா. ரிகபலபரபரபரப ரிபிகலபரிஷலபா. என் தெய்வமே உம்முடைய வல்லமை விலக பண்ணுங்க, என் இயேசுவே உம்முடைய வல்லமை விலக பண்ணுங்க, என் மீட்பரே உம்முடைய வல்லமை விலக பண்ணுங்க, என் பரிசுத்தரே உம்முடைய வல்லமை விலக பண்ணுங்க. அல்லேலூயா. மாறாத கிருபை எங்களை நிரப்புவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்துங்க, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தரை பாடி ஆராதித்து உட்காரலாம். தேவனுக்கு முன்பாக சற்று நேரம். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சொல்லுமா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அடைந்திடுவார். ரிஷபலபா ரிகலபா ரிஷலபா. பாதாளத்தில் அடைந்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நாளும் பாடலோகத்தில் நாடும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழும். சொல்லுவா, என்னில் வாழும் இயேசுவோடு சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. சந்தோஷம் என்னில் பொங்குதே. எத்தனை பேருக்கு சந்தோஷம் பொங்குது? இயேசு என் உள்ளத்தில் வந்திருக்கிறபடினாலே, இயேசு என் உள்ளத்தில் வாழுகிறபடினாலே எனக்கு கவலை இல்லை, நான் தனிமை அல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தனிமை அல்ல, நான் வெறுமை அல்ல, நான் இயேசுவோடு இருக்கிறேன், இயேசு எல்லோடு இருக்கிறார், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் எல்லோடு இருக்கிறார். என்னோடு இயேசு இருக்கிறார், என்னோடு இயேசு இருக்கிறார். நம்புறவங்க, விசுவாசம் உள்ளவங்க, இயேசு என்னோடு தான் இருக்கிறார்.
இயேசு என்னோட தான் இருக்கிறார். அப்படி விசுவாசம் உள்ளவங்க அல்லேலூயா, இயேசு என்னோட இருக்கிறார். ஓ நான் தனிமே அல்ல. ஓ ரிகபா லபா ரபா, மனுஷ கைவிடுவா, ஆனா இயேசுவானவர் கைவிடுகிற தேவன் அல்ல. இயேசுவானவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஓ ரிகபா லபா ரபா ரபா, எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அவர் நம்மளோடு இருக்கிறார். அவருடைய வல்லமை, அவருடைய தூதர்கள், அவருடைய பிரச்சனம், அவருடைய வார்த்தை நம்மளோடு இருக்கிறது. எத்தனை பேருக்கு நம்பிக்கையா இருக்கிறீங்க? அல்லேலூயா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ரிஷாபா லாபா ரபா 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 ரிபி கால பௌ ரி டாவ் ரி கால பௌ ரி ஷலபா. அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அருமையான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையிலே இயேசுவின் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அப்படின்னு சொல்லி வரல. எல்லாரும் கூடினாங்க, நாங்களும் கூடினோம் அப்படின்னு வரல. என் இறுதிய கர்த்தருக்காக ஆயத்தமா இருக்கு. என் தேவனை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி அல்லேலூயா, ஒரு பண்டிகை நாளுக்காக நான் வரலப்பா, என் உள்ளத்தில் நீங்க வந்தபடினால் நான் வந்திருக்கிறேன். என் உள்ளத்தில் நீங்க வந்திருக்கிறபடினா, என் சுமையை நீங்க சுமக்கிறபடினா, என் வேதனைகள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டபடினா, என் துக்கத்தெல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டபடினா, அல்லேலூயா, என் கண்ணீரை நீங்க கண்டபடினாலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ரீகா பல்லாபா ராபா ரிபி கால பௌரி ஷலபா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்வு மகிழ்வு தினமாக மகிழ்வு, யேசுராஜலம் சொந்தமாகினார். தினமாக மகிழ்வு, யேசுராஜலம் சொந்தமாகினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரு எந்த உள்ளத்தில், இந்த பார்தலத்தில் எந்த உள்ளத்தில் ஆனந்தமே பரமானந்தமே இரமாவர் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இரமாவர் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தவனா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. அவர் வரும் நாளிலே என்னை கரவசத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரவசத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதே அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இதமாவர் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இதுமாவர் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தவனா. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர்
எந்த உள்ளத்தில் சொந்தமானா ரிகபல பர பரபா ஓ ரிகபல பர 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 பரபா. அல்லேலூயா. இயேசு என் சொந்தமானார். இந்த உலகத்திற்கு ஆமே என் இயேசு என் உள்ளத்தில் சொந்தமானார். ஓ ரிகபல பர பரபா. அல்லேலூயா. என் இயேசு என்னை தெரிந்து கொண்டார். என் இயேசு என்னை அழைத்தார். அல்லேலூயா. என் இயேசு என் இருதயத்தின் சொந்தக்காரராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இயேசுதான் என் இருதயத்தின் சொந்தக்காரர். இயேசுதான் என் இருதயத்தின் சொந்தக்காரர். அல்லேலூயா. அந்த தேவன் நம் நடுவில் வந்திருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ரிகா பல்லா பரபா ரபா ரிகா பல்லா பரபா ரிபிகா லபா ரிஷா லபா. இயேசுவே துதிக்கிறோம். அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம் உள்ளத்தில் இயேசு வந்திருக்கிறபடினால், இந்த இருதயம் இயேசுவுக்கு சொந்தமாக இருக்கிறபடினால், இந்த இருதயத்தில் வேற யாருக்கு இடமில்லை என்று நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த நம்பிக்கையோடு தேவனை கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. இந்த ஒரு இருதயம் இயேசுவுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். தொடர்ந்து தேவன் நம்மளை நடத்தவும், நம்மளை ஆசீர்வதிக்கவும், நமக்கு வேண்டிய நல்ல மன்னாவை கத்த தரவும் நம்மளை ஒருவர் செவிப்போம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜாவே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவ ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிற நேரத்திலும் கர்த்தாவே அப்பா, உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிரப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்க கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை புடம்பிடுகிற தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே எங்களை தேற்றி ஆண்டவரே உம்முடைய பலத்தை எங்களுக்கு தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாங்க. தேவாவியானவர் முற்றிலும் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்கார். அல்லேலூயா. 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 நமக்கு சாயந்தரம் 5 மணிக்கு புரோக்கரா இருக்கு. வந்துடுவீங்களா? சீக்கிரமாக முடிச்சு அனுப்புறதுக்கு தான். எல்லாரும் 5 மணிக்கு வாங்க, ஜெபத்தோடு வாங்க. நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப பிரயாசத்தை மத்தியில் நிறையா 2 மாதமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிரயாசம் எடுத்திருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அவங்களுடைய பிரயாசத்தை நம்ம இன்றைக்கு காணப்போகிறோம். ஆனபடினாலே நீங்கள் எல்லாரும் கடந்து வாருங்கள். கர்த்தர் தொடர்ந்து நம்மளை நடத்துவார். நன்றாக இருக்கணும், தேவ நாம நிச்சயம் மகிமைப்படணும்னு நினச்சி வாங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மளோடு பேசட்டும். சரியான நேரத்தில் முடிச்சிருவோம். அவரும் வெளியில் போக வேண்டியிருக்கு. நானும் நேற்று தான் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னமே சொல்லலை. எனக்கு சரி புதுசாக நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் ஃபோன் போட்டு அழைப்பு கொடுத்தேன். மறுக்காமல் வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக எல்லோரும் கரங்க தட்டி அன்போடு வரவேற்போம். நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கோமா இல்லை நல்லா இருக்கோமா? ஏதோ இருக்கோம் ஐயா, அப்படி தானே எல்லாம் சொல்லுவோம். நம்ம யாரை கேளுங்க, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க?
என்னமோ இருக்கும் ஐயா, ஏதோ வந்துட்டோம் இருக்கிறோம் அப்படியா? இல்லை உண்மையாகவே நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக ஒருவேளை இல்லை என்றாலும் இயேசு உங்களை நன்றாக இருக்கும்படியாக வாழ வைப்பார். சரியா? ஏன்னா நல்லா நான் நிறைய விஷயங்களை இங்கே அமர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது பாஸ்டர் நிறைய காரியங்களை சொல்லிட்டாரு. நான் எடுத்து வச்சது, நான் பேசணும்னு நினச்ச சில காரியங்கள் அதெல்லாம் சொன்னதுனால நான் உங்கள்கிட்ட ஒரு சுருக்கமாக சில காரியங்களை பேசிட்டு நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கணும், சீக்கிரம் வாசிக்கணும். ஆமாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னாள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். நாம் கண்களை மூடுவோம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட நாங்கள் பேசும்படி விரும்புகிறோம். நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே. நீர் கல்லோ மண்ணோ தங்கமோ வெள்ளியிலோ செய்யப்பட்டவதல்ல. நீர் ஜீவனுள்ள தேவன். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம், எங்கள் சிந்தையை ஆயத்தப்படுத்தி வைக்கிறோம். கர்த்தர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் ஜனனம்னா என்னது? பிறப்பினுடைய விவரம். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கல நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு. ஏன் நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு ஒரு குழந்தைய போய் அங்கே வைக்கணும்? நிச்சயதார்த்தம் பண்ணாத ஒரு கன்னியை தெரிஞ்சிருக்கலாமே, அப்படி தானே? கன்னி மரியாள்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாதாரணமாக தெரிந்திருக்கலாம். ஏன் நிச்சயம் பண்ண ஒரு பொண்ணை போய் ஆண்டவர் ஏன் தெரிந்து கொள்ளணும்? அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பினுடைய இருதயம் எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நிச்சயம் பண்ணியாச்சு, திடீர்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்காப்பான்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ வேகம் வரும், அப்படி தானே? எவ்வளோ கோபம் வரும். கல்யாணத்தை நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் அப்போ மாசமாக இருக்காது அப்படின்னு சொல்லி கோபம் வந்துடும் இல்லையா? இப்போது ஏன் தேவன் அப்படி செய்கிறார்? தேவன் எப்படிப்பட்டவர்? ஏன் தேவன் அப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னிப்பெண் கர்ப்பவதி ஆகிவிட்டால் யூதர்களுடைய பாரம்பரிய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது அவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். இப்போது இவங்க 2 பேருக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சு. இதன் பிறகு இப்போ அவருக்கு ஒரு நல்ல மனுஷன், யோசேப்பு வந்து ஒரு நல்ல பர்சன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு யோசேப்பு இருக்கு அருமையாக, இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக. இவனையும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. இன்னொரு யோசேப்பு இருக்கு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. யோசேப்புன்னு பிள்ளைங்களுக்கு பேர் வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், எதையாவது ஒரு பேர் யாக்கோபுன்னு வைப்பாங்க. யாக்கோபுன்னா வேறு அர்த்தம் என்ன? ஆமாம், என்ன அர்த்தம்? எத்தன், ஏமாற்றுக்காரன். ஆமாம், சரி, வச்சதுக்காக வருத்தப்பட வேண்டாம், வைக்க வேண்டாண்ணா. சரி, இஸ்ரவேல்னு வைங்க. சரி, போட்டும். இப்போது இவனுடைய இருதயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இவன் நீதிமானாக இருந்தபடியினாலே அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட எப்படியாவது இவளை வந்து தள்ளி விட்டுருணும், வேணான்னு சொல்லிடணும். அதுக்கு என்ன செய்யலாம்? ரகசியமாக ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கலாம்.
எப்பொழுதுமே நீதிமான்கள் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டாங்க. நீதிமான்கள் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டாங்க. நீங்க நம்புறீங்களா? நீங்க அப்படி இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். அப்ப நீதிமான்கள் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அங்க ஒரு அடையாளம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரையுமே குற்றப்படுத்தி குறை சொல்லி பேசக்கூடாதுங்கிறதுக்கு அடையாளம் அது. இன்னைக்கு அப்படி இருக்காங்களா கிறிஸ்தவர்கள்? இன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை பார்த்துருக்கிறீங்களா? என்ன பிரதர் உங்கள் பாஸ்டர் எப்படி அப்படின்னு சொன்னால் போதும், பாஸ்டரை பற்றி, அவங்க மனைவி பற்றி, பிள்ளைகள் பற்றி, அவங்க பேரம் பேத்தி எல்லாம் சொல்லி முடிச்சுடுவாங்க. இவங்க ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லை, நல்ல சாட்சியாக இருப்பாங்க. இது மாதிரி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே யார் எதை கேட்டாலும் சரி. இது ஒரு புறம். ஒரு கணவனிடத்தில் போய் உங்கள் மனைவியை பற்றி எப்படின்னு கேட்டு பாருங்க. அவர் எப்படி சொல்லுவார் மனைவியை பற்றி? எனக்கு கர்த்தர் நல்ல மனைவியை கொடுத்தாரியா, நல்ல ஈவை கொடுத்தார், நான் நன்மையானதை கண்டடைந்தேன், இப்படி போல ஒரு மனைவியை கொடுக்க நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னு தெரியல, அதனால் இந்த மனைவி மூலமாக கர்த்தர் என் வீட்டை கட்டினார், குணசாலியான ஸ்திரியா, நல்ல மனைவியா அப்படின்னு சொல்லுவாரா? என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணால் அன்னைக்கே எல்லாம் போச்சியா, எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சு. குறை சொல்லுவதற்கு என்றே இருக்கிறோம், அப்படிதானே? யாராவது தன்னுடைய மனைவியை பற்றி, தன் கணவனை பற்றி, அல்லது தாங்கள் பெற்ற பிள்ளைகளை பற்றி உயர்வா பேசுறீங்களா? வேதம் சொல்லுகிறது கன ஈனம் பண்ணக்கூடாது, உதாசீனம் பண்ணக்கூடாது. இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களை குறை சொல்லாதே, குற்றப்படுத்தாதே. நீ நீதிமான் என்ற நிலைக்கு வந்துட்ட, உன் கண்ணில் உத்தரம் இருக்கும்போது இன்னொருவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்க்காதங்கிறார். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ஏன் இதை இவ்வளோ தூரம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னு கேட்டுக்கிடுங்க. குற்றம் சாட்டுகிறது யாருன்னா பிசாசு தான். எதிரியானவன் இரவும் பகலும் சகோதரர் மேலே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குற்றம் சாட்டுறாரா? இல்ல. அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டு கேரக்டர் பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், அவன் குற்றம் சாட்டுகிறவன். அப்ப சபை எப்படி இருக்கணும்? குற்றம் சாட்டணுமா இல்லை என்ன செய்யணும்? ஒருத்தர்கிட்ட தப்பு இருக்குன்னா என்ன செய்யணும்? அதற்காக ஜெபம் பண்ணணும். முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் மனைவி இப்படி இருக்கிறா, என் கணவன் இப்படி இருக்கிறான், என் பிள்ளைகள் இப்படி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, என் மருமகன் இப்படி இருக்கிறான், என் மகள் இப்படி இருக்கிறான், எல்லாத்தையும் சொல்லு. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்து. அதை சொன்னா அதை விட்டுருது. தெரியப்படுத்துறது யார்கிட்ட தான் தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்து, மனுஷனுக்கு தெரியப்படுத்தாத. நாம என்ன பண்றோம்? யாருக்கு தெரியப்படுத்துறோம்? ஏதாவது வீட்டில் சண்டைனா உடனே போன் எடுத்து முன்னாடியாவது இந்த பெரிய போன் இருந்துச்சு, கொஞ்சம் சுத்தணும். இப்போ அப்படி இல்லை. உடனே ஆமாம், ஃபேவரட்ஸில் வச்சு ஒரு தட்டு எடுத்த உடனே, அம்மா என் வீட்டில் இப்படி ஆகி போச்சுமா, அப்படிமா இப்படிமா, என் வீட்டுக்காரர் அதை பண்ண, இப்படி தானே சொல்லிட்டு இருக்கோம். அதை தெரியப்படுத்த சொல்லியிருக்கார். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே உன் அம்மாட்ட சொல்லு, உன் அப்பாட்ட சொல்லு, உன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு சொல்லு, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு, அப்படியே சொல்லியிருக்காரு. தேவனுக்கு தெரியப்படுத்து. சரி, இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. என்ன, அவன் அவமானப்படுத்த மனதில்லாதபடிக்கு அவன் எங்கே வர்றான்? இப்படி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு சிந்தனையில் உட்கார்றான். என்னடா அது, எப்படி நம்ம இவளை தள்ளி விட்டுறலாம், நமக்கு வேணான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ கர்த்தருடைய தூதன் வந்துட்டு அவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? இல்லப்பா, நீ சேர்த்து கொள்வதற்கு பயப்படாத, அவரிடத்துல உண்டாயிருக்கிறது யார் தெரியுமா? இயேசு என்ற இரட்சகர். அவர் பரிசுத்த ஆவியினாலே உண்டாயிருக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதியானாள். ஏன் இப்படியெல்லாம் கர்த்தர் செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, இவன் அவளை சேர்த்து கொண்டு அதன் பிறகு அந்த குழந்தை பெறும் வரையிலும் பெற்ற பிறகும் பாதுகாப்பாளனாக தேவன் வைக்கிறார். எப்பொழுதுமே சரி, உங்களுக்கும் எனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. எப்படி? எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறீர்களோ அந்த நாளிலிருந்து பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் முத்திரையிடப்படுகிறீர்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி செல்லுவார், உங்களை பாதுகாப்பார், பராமரிப்பார். எது வரைக்கும்? மீட்கப்படுகிற நாள் வரைக்கும். ஒன்று ஆண்டவர் இயேசு வர்ற வரைக்கும், இல்லைன்னா மரணம் வரைக்கும். பரிசுத்த ஆவியான உங்களை விட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை விட மாட்டார். அதை தான் அங்கே சொல்கிறாரு, இல்லைப்பா நீ சேர்த்துக்கொள்ளு, ஐயப்படாதேன்னு சொன்ன உடனே இப்போ என்னன்னு பேர் வைக்கணும் அவருக்கு? இயேசு என்று பேரிடுவாயாக. சரி, இயேசுன்னு பேரிடுவேன். பழைய ஏற்பாட்டில் இல்லையே, பழைய ஏற்பாட்டில் இல்லையே. இது ஒரு கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் இதெல்லாம் கேட்குறாங்க. மக்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டு சந்தேகங்களை போயிடுவான். இந்த மாதிரி இயேசுனே இல்லை, நீங்கள் இயேசுன்னு சொல்கிறீங்களேன்னு. இருக்கு. எங்கே இருக்கு? ஏசாயா 25:8 வாசிங்களேன். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகி தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். என்ன சொல்லுவோம்? இதோ இவரே நம்முடைய தேவன். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார். அங்க என்ன சொன்னார்? இயேசு என்று பெயரிட்டார். என்ன செய்வாருங்க? ரட்சிப்பார். அப்ப ரட்சகர்னு அர்த்தம்னா என்ன தெரியுமா? இயேசு, யெஷுவா. என்னதுங்க? ஜோசுவா, யெஷுவாங்கிறோட அர்த்தம் தான் இங்க போட்டிருக்கு. இதை வைத்து தான் நாங்கள் தமிழில் சொல்லும் போது டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, இயேசு அப்படின்னு பேரிடு அப்படின்றாங்க. அப்போ சொல்கிற அந்த வசனத்தை பாருங்க. இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்தது எதுக்கு? களி கூர்ந்து மகிழ்வதற்கு. ஏன்? என்னை ரட்சித்தார், என்னை விடுதலையாக்கினார், என்னை மீட்டார், என்னோடு கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை நடத்துகிறார். இதுவரைக்கும் நான் ஒருத்தருமே இல்லாமல் இருந்தேன். இப்போ இயேசுக்குள்ளே நான் வந்து விட்டேன். இயேசு என்னை ஆட்கொண்டு என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதை தான் அங்கே சொல்கிறார், இயேசுன்னு பேரிடு. அவர் என்ன செய்வார்? பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இதுவும் ஏசாயால தான் எடுக்கிறார். சில மேற்கோள் காட்டுறதுலாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏசாயா 7:14 அது இருக்குது, வாசிக்க வேண்டாம். ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல்னு நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். இதை சிலர் சொல்கிறாங்க, என்ன வேலுன்னு சொல்கிறீங்கிறான். வேலுன்னு சொல்லலை, ஏல், இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஏன் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம்? ஏற்கனவே தேவன் நம்மோடு இல்லையா? இல்லை. சொல்லுங்க, இல்லை. ஏன் இல்லை? ஆதாமினுடைய பாவம் தேவனை விட்டு நம்மை பிரித்து விட்டது. ஆதாமே என்ன செஞ்சார்? ஏதேன் தோட்டத்திலிருந்து கீழ்ப்படியாததினாலே, பாவம் செய்தனால துரத்தி விட்டுட்டார். இப்ப தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஒரு பெரிய பிளவு உண்டாகிவிட்டது. அப்போ தேவனை விட்டு மனிதன் தூரப்பட்டு போய்விட்டான். தேவனுக்கு பிரியம் இல்லாதவனாய் போய்விட்டான். தேவன் பேசுவதை கேட்கக்கூடாதபடி போய்விட்டான். தேவ மகிமை இழந்து விட்டான். தேவனோடு உள்ள உறவை இழந்து விட்டான். எதுவுமே அவனால முடியல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாரு? ஏனோக்கு, அடுத்து நோவா. 2 பேரை தான் வேதம் சொல்லுகிறது. பின்னாட்களில் எலியா. இவர்கள் தேவனோடு இருந்தார்கள் சொல்றாரு. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா எல்லாருமே தேவ மகிமை அற்றவர்களானார்கள். என்னத்தை இழந்தாங்க? சரி, அப்ப இயேசு என்ன பண்றாரு? அவர் நம்மோடு வந்து இழந்து போன உறவை மறுபடியும் புதுப்பிக்கிறார். இயேசுவை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களோடு கூட இயேசு தங்கி இருக்கிறார்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சரியா? இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு சில காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். சரிங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியில என்னதான் இருந்தது?
வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை என்னவா இருந்தது? தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யார் மூலமா? பேரே சொல்லல, அந்த இடத்துல பேர் சொல்லியிருக்கா? பேர் சொல்லல. ஆதியில என்ன இருந்துச்சு? வார்த்தை மட்டும் இருந்துச்சு. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்ததுன்னு சொல்லிட்டு, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஜீவன்னா உயிர் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. இதுதான் சொல்றார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாம் எல்லாருமே இருளில் இருக்கிறோம். அதனாலதான் அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வருகிறார். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் என்று. இருளுக்குள் இருந்தோம், இப்ப வெளிச்சத்திற்குள்ளே வருகிறோம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. சரி, அடுத்து பாருங்க, 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் கவனிங்க, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமா. யார் மூலமா உண்டாயிட்டுங்க? இப்ப வார்த்தை யாரு? நல்லா கவனிங்க, அதுக்காக தான் சொல்லிவிடுறேன், வேற ஒண்ணும் இல்ல. வார்த்தை யாரு? இயேசு. இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு? உலகத்தை உண்டாக்கினவர். இல்லைங்க, இயேசு ஒரு மனிதன் தானே. நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? அவர் மனிதன் தானே அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க நிறைய பேர் வந்ததுனால இவ்வளவு விளக்கம் சொல்றேன். சிலர் சொல்றாங்க, அவர் மனுஷன்யா, நீங்க என்ன தெய்வம்னு சொல்றீங்க, தேவன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தை எடுப்பாங்க. அங்கிருந்து மனுஷனாகிய இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறான் 3:16, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு எழுதுகிறார். இப்ப இந்த தேவன் ஆகிய இயேசு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகம் அவரை அறியவில்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அறியவில்லை. இயேசுவை அறிகிற அறிவு, என் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய பராக்கிரமம் என்ன, அவருடைய மகிமை என்ன என்பதை நாம் உணரும் போதுதான் உங்கள் வாழ்க்கையே மறுரூபமாகும். அதை அறியாதபடிக்கு நீங்களும் சேர்ந்துக்கிட்டு ஆமாம் அவரு மரியாள்கிட்ட பிறந்தாரு, மரியாள்கிட்ட பிறக்கல, உற்பவிக்கப்பட்டார் பரிசுத்த ஆவினால, யோசேப்பினால இல்லை. உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு கணவன் ஒரு மனைவி ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் பிறக்க முடியும். ஆனால் அவர் மட்டுமே தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவர், தேவனாயிருந்தவர், வார்த்தையாயிருந்தார், மாம்சம் இரத்தமாக. தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா பாருங்களேன். இப்பொழுது அவருக்கு சொந்தமானதிலே அவர் வந்தார். யார் அது? ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? உன் சந்ததிக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததி கிறிஸ்து. இப்ப அந்த யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கும் கூட யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. தேவன் அவர்களை கடினப்படுத்தி வைத்தார். தேவன் கடினப்படுத்தினால்தான் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் கூட வெளியேறியா இருக்க மாட்டாங்க. சரியா? பவுல் துண்டை உதறி தோல்ல போட்டுட்டு கிளம்பிட்டான். இனிமேல் உங்களை விட்டுட்டு நான் போறேன் புறஜாதிகள்ட்டுன்னு வந்ததுனால புறஜாதியாராகிய நாம் இன்றைக்கு ரட்சிப்பை சுதந்திரிச்சிருக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனம் பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல், இதுதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அதெல்லாம் யாரு? உங்களை பத்தி பேசுறார். நீங்களும் நானும். நமக்கு இயேசு தெரியுமா? தெரியாது. நாம எங்க இருக்கிறோம்? நம்ம ஒரு கோடியில் இருக்கிறோம். என்ன? இயேசு எங்க பிறந்தாரு? பெத்லகேம்ல பிறந்தாரு, அங்கேயே வாழ்ந்தாரு, அங்கேயே மரித்தாரு, எருசலேமிலே மரித்து எருசலேமிலே அடக்கம் பண்ணப்பட்டு எருசலேமிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார் இல்லையா? ஆனால் நமக்கு எப்படி தெரிஞ்சு? வந்து சொன்னார்கள், தோமா வந்தார்,
பர்த்தலோமை 2 பேர் வந்தாங்க. இதில் தோமா தான் வந்தது இங்கே கடைசியாக. அதனால தான் தமிழ்நாடு வந்து இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு அப்போஸ்தலன் வந்து செத்தான். ஐயா, நீங்கள் இருக்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு எங்கெங்கே தெரியுது? நாங்களே என்னத்தையோ போனால் போதுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே இயேசு உங்களோடு கூட வாழ்கிறார். பாஸ்டர் அதானே சொன்னார். அப்போ நீங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க. இல்லை சாபமாக இருக்குமா? இல்லை தருத்துரம் இருக்குமா? இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னமோ சந்தேகப்பட்டுட்டு அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இது வரைக்கும் தெரியலையே. அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. நாங்கள் இருக்கிற இடத்துல ஏகப்பட்ட வம்பு தும்பால கிடக்கு. வீட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை, பிள்ளைகளால் ஏகப்பட்ட போராட்டம். அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியா? சரிம்மா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். யோசேப்பு இருந்த இடம் ஆசீர்வாதமாக இருந்தது. எப்படி சொல்லுங்க. உங்களுக்கு தான் நல்லா தான், நீங்களாம் வேதம் ரொம்ப சூப்பராக படிப்பீங்க, நீங்கள் நல்லா பேசுவீங்கலாம் சொன்னார் பாஸ்டர். ஆமாம், நீங்கள் ரொம்ப அருமையாக வேதத்தில் வந்து தேர்னவங்க ஐயா. ஆமாம், என் மனைவியாக இருக்கட்டும், என் பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லோரும் வேதத்தில் தேர்னவங்க. நீங்கள் என்ன அப்படி நினைக்கிறீங்கன்னு சொன்னார். நீங்களும் தேர்னவங்கள தானாமே. யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் இருந்தபடினால தேவன் அவன் வீட்டை ஆசீர்வதிச்சார். அப்படி தானேங்களா? ஓபேத் ஏதோம் வீட்டில் கொண்டே உடன்படிக்கை பெட்டி இயேசுவை வச்சாங்க. உடன்படிக்கை பெட்டினா யாரு? இயேசு. அந்த நாட்களில் உங்களுக்கு வெளியரங்கமாக தெரியாது. ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு? வார்த்தை. வார்த்தை யாரு? இயேசு. அப்போ வார்த்தை எங்கே இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்குமா சாபமாக இருக்குமா? நல்லா சொல்லுங்க. ஓபேத் ஏதோம் வீட்டில் கொண்டே வச்சு விட்டாங்க. 3 மாதம் கழிச்சு தாவீதுக்கு ஒரு சந்தேகம். அவன் வீடு எப்படி இருக்குன்னு பாடுறா, எதாவது அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டானான்னு பாருன்னு சொல்கிறான். அங்கே போனால் அவன் ஏகப்பட்ட சந்தோஷம், ஏகப்பட்ட காசு பணத்தோடு இருக்கிறான். டேய் தூக்குடா பெட்டின்ட்டான். அப்போ கர்த்தர் எங்கே இருந்தாலும் அங்கே ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்களோடு இருக்கிறார். அப்போ நீங்கள் இருக்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்குமா இருக்காதா? சரி, இதெல்லாம் சொல்லுவேன், கடைசியாக சொல்லுவேன். நேரம் பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ பாருங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை என்னாச்சுங்க? அந்த வார்த்தை இது எந்த வார்த்தை? இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போயிடுங்க. அப்படியே தூக்குங்க டக்குன்னு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ல வாசிங்க பார்ப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ரெண்டையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது எப்படி இருந்துச்சுங்க? ஒழுங்கின்மை, வெறுமை இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவது. நல்லா கவனிங்க. இருக்கிற நிலையை சொல்லிட்டாரு. இப்ப தேவன் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன செய்யணும்? ஏற்கனவே எப்படின்னாவா இருந்தார்? வார்த்தையா இருந்தாரு. இப்ப பேசுறாரு. என்ன பேசுறாரு? வெளிச்சம் பேசுறாரு. வார்த்தையத்தான் சொல்றாரு. வார்த்தையை அனுப்புகிறார். இப்ப என்ன நடக்குது? வெளிச்சம் உண்டாயிற்று. அது எப்படி ஆகுமா? வார்த்தை அப்படி உருவாக்குமா? ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? நீதிமொழிகள்ல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. உங்க வாயின் வார்த்தையில இருக்கு. சொல்லுங்க. வாயின் வார்த்தை எங்க இருக்கு? யார் வாயில? அப்ப என்ன பேசணும்? எப்படி பேசணும்? இந்த வாய் நல்லதையும் உருவாக்கும், கெட்டதையும் உருவாக்கும். சிலர்லாம் சொல்லுவாங்க, காலையில் எந்திரிச்சதுல இருந்தே இங்க வலிக்குது, அங்க அப்படி வலிக்குது, இப்படி வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பான். அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். காலையில் எந்திரிச்சோமா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளிலே நான் களிகூர்ந்து மகிழுவேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ச்சா அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அவர் அழைச்சிட்டு போயிட்டு இருப்பார். நீங்க இல்ல. ஆமா, உங்களால முடியாது. உங்களால முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் சாதிச்சிருவேன், நான் அப்படி ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் முடியாது. சும்மா பேசலாம் வேணா. ஏன்னா நமக்கு தான் வாய் கொஞ்சம் பெருசு தானே. அப்படி தானே? நம்ம வாய் கொஞ்சம் சொல்லுங்க பெரிய வாய். ஆமாம், ரொம்ப ரொம்ப பெரிய வாய். நல்லா பேசும். ஆமாம், இளக்காரமாக பேசும், அவமானமாக பேசும், தூஷணமாக பேசும், நெகட்டிவாக பேசும். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கும், பாசிட்டிவாகவே பேசாது. ஆனால் இயேசுவோட பிள்ளைகள் நாம, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். சும்மா 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 அதெல்லாம் சும்மா நம்ம பாட்டு தானே பாடுவோம்.
அது பாட்டு எழுதி வச்சார் பாவம் பெர்க்மன்ஸ். அவர் எழுதி வச்சார், நாங்கள் பாடிட்டு போயிட்டே இருப்போம். அதான் நம்ம வாழ்க்கை. அதை நாங்கள் உணர மாட்டோம், அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். நாங்கள் அப்படியே பாடிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். எங்களுக்கு அது பிடிக்குது, அப்படி தானே? அப்படி இல்லை, சரியா? அப்போது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனேயே கர்த்தர் என்னத்தை கட்டளையிட்டாரு? வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வருது. 3 காரியங்கள் அங்கே நடக்குது. ஒன்று, இருளை பாருங்க. எடுத்தோன்னு என்ன சொன்னாரு? ஒழுங்கின்மை. என்ன இருந்துச்சு? ஒழுங்கின்மை. 2வது என்ன இருந்துச்சு? வெறுமையா இருந்தது. வெறுமையா இருந்துச்சு. 3வது என்ன இருந்துச்சு? இருள் இருந்தது. சரி, ஆனா எதை கொண்டு வராரு? வெளிச்சத்தை கொண்டு வராரு. இது எப்படி சாத்தியமா? இப்போ உங்களை மீட்டெடுக்க முன்பாக உங்களுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? ஒழுங்கின்மை இருக்கும், வெறுமை இருக்கும், இருள் இருக்கும். 3 இருக்கா? இருந்துச்சா? இப்பயும் இருக்கா? இப்போ கூட சிலர் சொல்லுவாங்க, எனக்கும் இருக்கியா இன்னும் என்ன ஆக மாட்டேங்குது, இந்த ஒழுங்கின்மை போக மாட்டேங்குது. சில நேரம் அப்படியே வெறுமையாக தான் உணர்றேன், சில நேரம் இருளும் சூழ்ந்து கொள்ளுகிறது. இருளும் சூழ்ந்து கொள்ளுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்தகார இருளில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்தார். ஏன்? அவர் ஒளி, நீங்களும் அவர் பிள்ளைகள் வெளிச்சமாக தான் இருக்கணும், இருளா இருக்கக்கூடாது. ஒருவேளை சத்துரு உங்களை இருளில் போய் உட்கார வச்சா கூட சரி, சில நேரம் இருளில் உட்கார வச்சிருவான், தெரியுமா உங்களுக்கு? மீகா 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத. அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. சத்துரு எப்படி சந்தோஷப்படுவானா? வாரியா, கர்த்தருடைய பிள்ளையை கொண்டு எங்கே உட்கார வச்சிட்டேன். இருள்னா என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள நல்லா வளருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவன் பழைய பாவத்துக்கே போயிடுவான், பழைய தீமைக்கே போயிடுவான். ஒருத்தன் திருடுறவனாக இருப்பான், மறுபடியும் திருடன் ஆகிடுவான், திருட போவான், அப்புறம் திருடிட்டு அழுவான் உட்காந்து, ஐயோ இப்படி திருடிட்டேன்னு. பொய் பேசக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிடுவான், பொய் பேசுவான். மனைவி அடிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிடுவான், மனைவி சண்டை போட. இது இருள். குடும்ப வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது, அப்படி தானே? குடும்பம் கட்டப்படணும், இடிக்கப்படக்கூடாது. ஆனால் குடும்ப வாழ்க்கையை இடிப்பான், மனைவியை அடிப்பான். சில இடங்களில் மட்டும், ஒரு சில இடத்துல மட்டும் நம்ம பார்த்துருக்கோம், மனைவி கணவன் அடிக்கிறாங்க. இது பொதுவாக இல்லை, ஆனால் 1-2 இருக்கு. ஆமாம், தாங்க முடியாமல் ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்கிறேன். அந்த கணவனுக்கும் மனைவி சண்டை, ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இப்படி சண்டை போடுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கணவன் அடிச்சிட்டார், அறையிறார். அவர் அது பார்த்துச்சு, 3-4 தடவை பார்த்துச்சு, 5ஆவது தடவை விட்டுச்சு பாருங்க ஒரு அறை. அவனை சைலண்ட் ஆகிட்டான் அப்படியே. ஏன்னா எதிர்பார்க்கல நம்மால் இப்படி ஒரு போடுன்னு. சில இடங்கள்ல அதுவும் நடக்குது, நெசமாக தான் சொல்கிறேன். ஆமாம், என்னோட வேலைக்காரன் ஒருத்தனே சொல்கிறேனே, நான் போய் பார்க்க போனேன், வேலைக்கு வரல அவன். சரி தேடி போனேன் ஸ்ரீரங்கத்துக்கு. போனால் தலையில் ஒரு பெரிய கெட்டு போட்டுட்டு உட்காந்துருந்தான். என்னடா இங்கே இப்படி உட்காந்துருக்கிற, ஏன்டா வேலைக்கு வரலன்னு அவன் மனைவி உள்ளேருந்து வந்தா. இல்லைண்ணே வந்துடுவார்ண்ணே 2-3 நாள்லண்ணா. சரி என்னத்துக்கு இப்படி கெட்டு கீழே விழுந்துட்டானானே. இல்லைண்ணே ரொம்ப பேசிட்டாருண்ணே, நேற்று தண்ணி அடிச்சுட்டு சரி அதுக்கு என்ன பண்ணீங்க, தள்ளி விட்டியா அப்படின்னு. இல்லைண்ணே சும்மா ஒரு கட்டை இருந்துச்சு, லேசாக தட்டினேன்ட்டான். லேசாக தட்டினதுக்கு எத்தனை தையலாம்? ஸ்ரீரங்கம் ஆஸ்பத்திரியில் 8 தையலாம். அட பாவி, நீ வேகமாக தட்டியிருந்தீங்கன்னா தலையில 2ஆ பொழந்திருப்ப. அவள் அப்படியே சொல்கிறா, நான் சும்மா விளையாட்டுக்கு லேசாக தானே தட்டினேன். இவள் லேசாக தட்டினாலே 8 தையல் போடுற மாதிரி இருந்தால் வேகமாக தட்டினா என்ன ஆகும் நிலைமை? கொஞ்சம் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்காக சொல்கிறேன். பெண்கள்னு ரொம்ப சால்ட்டாக பேசுகிறோம். ஆமாம், இந்திரா காந்தியும் பெண் தான், ஜெயலலிதாவும் பெண் தான். உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போய் சண்டை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்கு சொல்ல வரல நான். கீழ்ப்படிந்து தான் போகணும். புருஷன் உங்களுக்கு தலையாக இருக்கிறார், வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? புருஷன் உங்களுக்கு தலையாக இருக்கிறார், தலையை போட்டு கிள்ளி போட்டுறக்கூடாது. ஆமாம், அது வேண்டாம். சரியா? சரி, அப்போது இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். 2வது என்ன செய்கிறார்? நல்லா கவனிங்க. 2வது தான் சகலத்தையும் சிருஷ்டிக்க தொடங்குகிறார். இப்போ என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்குற இந்த பூமி எப்படி இருக்குது? ஒழுங்கின்மையாக இருக்கா, வெறுமையாக இருக்கா? ஒழுங்கின்மை இருக்கா, வெறுமையாக இருக்கா? இல்லையே. எவ்வளோ அருமையாக இருக்கு, அழகாக இருக்குங்களா இல்லைங்களா? எத்தனை பேர் இந்த உலகத்தை ரசிக்கிறீங்க? நாங்கள்லாம் அப்படிலாம் கிடையாதுயா, நாங்கள் பூமியெல்லாம் நாங்கள் பார்த்து ரசிக்க மாட்டோம், நாங்கள் கர்த்தரை மட்டும் தான் பார்ப்போம். அப்படி நாங்கள் ஆண்டவரை மட்டும் பார்த்து அவரை மட்டும்தான் ரசிப்போம், அப்படி சொல்கிறீங்களா? இல்லை, உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லாமே தேவனால் உண்டானது என்று சொல்லி
அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ரசிக்கிறீங்களா? நான் ரசிப்பேன். நான் ரோட்டில் அப்படி நடந்து போகும்போது ஓரத்தில் ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த பூவை பிச்சு பார்ப்பேன். சரியா? அந்த வழி ஓரங்களில் கிடக்கும். நீங்கள் என்ன போகும்போது இன்றைக்கி பிச்சு பாருங்க, என்ன பூ இருக்கும். அந்த பூவை பிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு கலரு, ஒரு அமைப்பு வேறு யாருமே உங்களால் கொடுக்க முடியாது. எவ்வளோ நீங்கள் காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் புடவை 50,000 ரூபாய்க்கு எடுத்து கட்டினாலும் சரி, 5,000 ரூபாய்க்கு எடுத்து கட்டினாலும் சரி, நீங்கள் அந்த நிறத்தை கொண்டு வரவே முடியாது முடியாது முடியாது. அது என் தேவனால் மட்டுமே கூடும். ஏன் சொல்கிறேன்னா, அவரே சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாரு. சும்மா பார்க்காதேன்னு இப்படியே போவாத, காகங்களை கவனித்து பாரு, நீ கவனித்து பாரு. கடைசியாக தான் சொல்கிறாரு எபிரேயர் 3:1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள்னு. அப்போ நம்ம கவனிக்கணும். தேவன் எவ்வளோ அழகாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்த பூமி இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அத்தனை அருமையாக இருக்குது. அப்படி தானே? கொடைக்கானல்லாம் போனால் சூப்பராக இருக்குல்ல? என்ன அப்படியே நீங்களாம் போகவே மாட்டீங்க, அங்கே போய் போட்டில் போக மாட்டீங்க, ஒன்றும் செய்ய மாட்டீங்க. நீங்களாம் போனீங்கன்னா எதுக்குங்க போய்கிட்டு செலவுங்க? அப்படியா? வருஷத்தில் ஒரு தடவை போங்கம்மா, மனைவி பிள்ளைகளோடு போங்க. நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன், போங்க, ஒரு நாள் போய் ஒரு 4 நாள் தங்கிட்டு வாங்க. இது பாவம் இல்லைம்மா. இதில் அது அப்படியா? நம்மளாம் அப்படிலாம் போகக்கூடாது, நம்ம அப்படி செய்யக்கூடாது, நம்ம எப்படி என்ன செய்ய போகிற? மிஞ்சினா பரிசுத்தவானா காட்டுறது. இந்த வேலையெல்லாம் வேண்டாம். போ, மனைவி பிள்ளைகளோட போய் சந்தோஷமாயிரு. எங்கேயும் போக முடியலையா, ஒரு ஹோட்டலுக்காக போய் சாப்பிடுங்க. இதெல்லாம் செய்யறதில்ல. நல்லா போங்க, சாப்பிடுங்க, உட்காந்து ஒரு 2 தோசை ஒரு இட்லியை வாங்கி சாப்பிடுங்க, பிள்ளைகளை சாப்பிட வைங்க, சந்தோஷமாக வாங்க. எப்போவுமே சரி, இது தேவன் உண்டாக்கின பூமி. மனிதன் தான் இதை கெடுக்கிறான். இன்னைக்கும் என்னைக்கும் அவன் கெடுப்பான். காரணம் என்னன்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்து வழி விலகினதுனாலே பிசாசு அவன் கெட்டவன் என்று வேதம் சொல்ல, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்குமே அவன் வரமாட்டான். அவன் தீமை செய்கிறவன், தேவன் நன்மை செய்கிறவர். அப்ப தேவன் வார்த்தையினாலே சொல்லி 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 உண்டாக்கினார். தேவன் என்ன பண்ணாரு? வார்த்தையினாலே சொல்லி 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 உண்டாக்கினார் உலகத்தை. நீங்க அந்த அதிகாரத்தை முழுசா வாசிங்க, நமக்கு நேரம் பத்தாது, அதனால சொல்றேன். நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டு 6ஆம் நாளிலே மனிதனை படைக்கிறார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. இதுல உண்டாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை. என்ன உண்டாக்குச்சு? வார்த்தை. இப்போ நீங்க யோவான் வாசிச்சு பாருங்க. அந்த வார்த்தை எந்த வார்த்தை? வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள சகலத்தையும் சிருஷ்டித்த வார்த்தை. சந்திர சூரிய நட்சத்திர மண்டலங்களை உண்டாக்கின வார்த்தை, மேகங்களை உண்டாக்கின வார்த்தை, மழையை பெய்ய வைக்கிற வார்த்தை, உருவாக்கின வார்த்தை, எல்லாவற்றையும் உருவாக்கின வார்த்தை இப்பொழுது மாம்சமாகிறது, மனுஷனாய் வருகிறார். ஏன் அப்படி வரணும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அங்க பாருங்க, ஏன் அவர் அப்படி மாம்சமும் ரத்தமா எதுக்கியா வரணும்? அவர் ஏன் தேவன் தானே, அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா 2:13 வாசிங்க. நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல உங்களை போலவே ஆயிட்டாராம். அல்லேலூயா. ஒரு சந்தோஷமா இல்லையா? தூக்கம் வருதா? அப்படிலாம் ஒன்றும் வரலையே. ஏன்னா அந்த குளிர் நேரத்தில் அது ஒரு பிரச்சனை பார்த்துக்கிடுங்க. ஆமாம், கொஞ்சம் விட்டா கொட்டாய் வரும், அப்படியே கிறக்கமாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி பேசினா கூட அப்படி தான். அதுக்காக தான் நிறைய பாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் எழுந்து நிற்போம் அப்படின்வாங்க. தூக்கம் வராது, தூங்கினா விழுந்துருவாங்கல்ல. ஆமாம், எழுந்து நிற்போம், அப்புறம் உட்காரு, முழங்கால் போடு, எக்ஸசைஸ் பண்ண வச்சுருவாங்க. நான் அதெல்லாம் பண்ணுறது இல்லை உங்களை, அதனால சொல்கிறேன். என்ன சொல்கிறார் பாருங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்படி ஆயிட்டார். நம்மளைப் போலவே அவர் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் வந்து ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். அப்ப நான் செய்த பாவம், நீங்க செய்த பாவம், சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் அடிக்கப்படுகிறார்.
அவர் நொறுக்கப்படுகிறார், அவர் காயப்படுகிறார், அவர் வேதனைகளை அனுபவிக்கிறார், எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஓமம் இருக்கு. காரியத்தை சொல்லுவார். ஆசாரியனுக்கு கொடுத்த கட்டளையில் ஒருவன் ஒரு கலசம் தண்ணி ஊற்று நீர் எடுத்துக்கிடணும். அதில் 2 குருவி, எத்தனை குருவி? 2 குருவி. அதில் ஒரு கட்டையில் நூல் சுற்றிக்கணும், ஈசோப்பு தண்டு எடுத்துக்கிடணும். இப்போ அந்த ஒரு குருவியை என்ன பண்ணணும்? தலையை கிள்ளிடணும். தலையை கிள்ளி அந்த ரத்தத்தை இதில் ஊற்றணும், அந்த பாத்திரத்தில் ஊற்று நீரில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இது இறந்துருச்சு அந்த குருவி. தலையை எடுத்தாச்சுன்னா ரத்தத்தை ஊற்றுனதுக்கப்புறம் இந்த குருவி, உயிரோடு இருக்கிற குருவி என்ன பண்ணணும்? ரத்தத்துக்குள்ளே மூழ்கி அடிச்சுட்டு விட்டுறணும். அது பறந்து வீட்டுக்கு போயிடும், இல்லை எங்கேயோ போயிடும்னா இந்த இறந்து போன குருவி இயேசு, இங்கே எல்லாம் உட்கார்ந்துருக்கிற குருவி நாம. யாரால? இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தினாலே. ஏன்னா பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இருக்கிறதுனாலே அவரும் அப்படியாகி தம்முடைய இரத்தம் முழுவதையும் சிந்தி நம்மை மீட்டார். சரி, இப்போது ஒரே ஒரு காரியத்தை சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2 பேரை உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கே தெரியும். ஒன்று, லேகியோன் ஆகிய பிசாசு பிடித்தவன். லேகியோன் ஆகிய பிசாசு பிடித்தவன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு, அப்படித்தானே? அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வருகிறார். வரும்போது இப்போ லேகியோன் ஆகிய ஒரு பிசாசு பிடிச்சவன் அங்கே இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? அதற்கு முன்பாகவே அவர் வரக்கூடாது என்பதற்காக புயலெல்லாம் வேற அனுப்பி பார்க்குறான். ஒன்றும் செல்லுபடி ஆகலை. இப்போ இயேசு அங்கே வந்துட்டார். கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனிதன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வருகிறான். அவனுடைய குடியிருப்பு எங்கே இருக்குங்க? கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலியினால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. இவன் இப்போ அவரை கண்டவன வர்றான். வந்த உடனே முழங்கால் படியிட்டு என்ன செய்கிறான் பாருங்களேன். சரி, பணிந்து கொண்டு என்ன சொல்கிறான் பாருங்க. நல்ல வேளை ஆண்டவரே நீங்கள் வந்துட்டீங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிறானா? அப்படி சொல்லல. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? எனக்கும் உங்களுக்கும் என்ன? நம்ம 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை ஆண்டவரே? எப்படி கேட்குறான்? எனக்கும் உங்களுக்கு என்ன? நீங்கள் தேவகுமாரன், நீங்கள் பாட்டு உங்கள் வழியில் போங்க, என்னையே வந்து தொல்லைப்படுத்திருக்கீங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது. என்ன? பிசாசு துரத்தி பாருங்க, அப்போ தெரியும். பிசாசை துரத்தணுமா? என்னையாது இப்படிலாம் சொல்லி தரீங்க? அப்படியா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்னு அவர் சொன்னார், நான் சொல்லலை. சரி, போட்டோம். என்ன? சரி, கவனிங்க. அப்போ அவன் வந்து என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்போ இந்த மனிதனை நான் சொல்லிடுறேன். இந்த மனிதன் இடத்திலிருந்து உன் பேர் என்னன்னு கேட்டேன்னா சொல்கிறான் 6000ன்னு சொல்கிறான். லேகியோன்னா 6000. எத்தனை? 6000 பிசாசுகள் ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்து இருக்குது. அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டான். அவன் குடியிருக்க வேண்டிய இடம் இது அவன் வீடு. வீட்டை விட்டுட்டு எங்கே வந்து குடியிருக்கிறான்? இதில் நீங்கள் கவனிங்க, ஒழுங்கின்மை இருந்துச்சா? இவன் ஒழுங்கின்மையாக இருக்கானா? வெறுமையாக இருக்கானா? ட்ரெஸ்ஸு கூட போடலை, காயப்படுத்திக்கிறான் தன்னைத்தானே. 3வது என்ன இருக்கு இவன்கிட்ட? இருள் இருக்கிறது. இந்த 3 இருக்கா இவன்கிட்ட? இப்போ ஏசு என்ன பண்ணுறாரு? யாரை விரட்டுறாரு? அவர் சொல்கிறார் பாருங்க, அந்த அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு அவனை சரிப்படுத்துங்கப்பா, அவனை சுத்தப்படுத்துங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அசுத்தாவியே இந்த மனிதனை விட்டு நீ வெளியேறு. இருள் போனால் நம்ம வாழ்க்கை மாறிடுங்க. அல்லேலூயா. இருள் தான் நம்மளை விட்டு விலகணும். அதனால தான் எப்போவுமே வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. இடம் கொடுத்தீங்கன்னா தான் உள்ளே வருவான். அப்படி தானே? இப்போ நல்ல பனி இருக்கு இல்லையா? இப்போ எல்லா ஜன்னலையும் அடைச்சிட்டிங்க, வாசகதையும் பூட்டிட்டு நம்ம ஒரு ஏசி போட்டு உட்காந்து பண்ணுறோம். அப்படி வச்சுக்குவோம். இப்போ உள்ள குளிர் வருமா? வராது. ஏசி சில்னஸ் தான் இருக்கும், அது வாமாக இருக்கும். என்ன? சரி, இப்போ வச்சுக்குவோம். இப்போ இந்த கதவு திறந்தாச்சு, எல்லாம் திறந்தாச்சுன்னா என்ன வரும்? அதனால தான் இடம் கொடுத்தா தான் வரும். அப்படி தானே? இடம் கொடுக்கலன்னா வராது. இப்போ ரோட்டில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, நீங்கள் வான்னு கூப்பிட்டா தானே வீட்டுக்குள்ள வருவா, இல்லை வராமல் கேட்காம வந்துடுவாரா? கேட்காம வர்றவன் பிசாசு ஒரு ஆள் தான். மனுஷனுக்கெல்லாம் நல்ல அறிவு இருக்குது, அவனுக்கு மட்டும்தான் அறிவே கிடையாது. அவன் அறிவு இல்லாதவன். அவனோட யோசனை என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளை கெடுக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை கெடுத்து நாசமாக்க வேண்டும். இது ஒன்று சிந்தனை தான். தேவனை விட்டு பிரிக்க வேண்டும். அது ஆதாம்கிட்ட ஜெயிச்சிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவிட்ட தோத்துட்டான். இதுதான் பிரச்சனை. முந்தின ஆதாமை
ஜெயித்தான். பிந்தின ஆதாமாக இயேசுவின் இடத்திலே அவன் தோற்று போனான். இப்போ என்ன நடக்குது கவனிங்க. இப்போ இந்த எல்லாத்தையும் துரத்தியாச்சுங்க. அந்த பிசாசுகள்லாம் ஓடிடுச்சு, பண்ணிட்டு போகணுன்னு எல்லாம் அனுமதிக்கிறார், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கவனிங்க, 15ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அழகாக இருக்கும் அது, பாருங்க எப்படி இருக்குன்னு. இயேசுவின் இடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து. என்ன தரித்து? வஸ்திரம் தரித்து. அப்ப ஏற்கனவே எப்படி இருந்தா இப்ப என்ன ஆயிட்டான் பாருங்க. வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து என்ன பண்றாரு? இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தான்? அடி விலங்கனால கட்டினாலும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு ஆட்டமான ஆட்டம் என்ன போறவங்க வரவங்களாம் காயப்படுத்திட்டு இருந்தான். இப்ப என்ன ஆயிட்டான்? உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்துருக்கான். இப்போ நீங்களாம் எப்படி உட்காந்துருக்கீங்க? உண்மையை சொல்லுகிறேன். ஆமாம், நம்ம எல்லாருமே இப்படிலாம் உட்கார்றாளா? என்னைக்காவது இப்படி ஒரு சர்ச்சில் வந்து இப்படி ஒரு ஆராதனை செஞ்சுட்டு இப்படிலாம் உட்காந்து கேட்போமா? சொல்லுங்க, கேட்க மாட்டோம். அப்படி தானே நம்ம புத்தி பூரா எப்படி இருக்கும்? சமைக்கணும், சாப்பிடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அங்கே போகணும், இன்னைக்கு போகணும், இன்னைக்கு கிறிஸ்மஸ் லீவு, பிள்ளைகளுக்கு லீவு, நம்ம எங்கே போகணும்? நல்ல ஒரு சினிமாவுக்கு போகணும். இப்படி தானே இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்குது? எப்படா ஆரம்பிப்பாங்க, ஆராதனைக்கு வரணும். இந்த பாருங்க, பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பார்க்கும்போது. ஆமாம், போமா குளிருது வீட்டில், நான் வரமாட்டேன்னு சொல்லாமல் வந்துருச்சிங்களே. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எப்போவுமே நான் நல்லா சொல்லுவேன், குழந்தைகள் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் பெருகி இருக்கும். கர்த்தர் வந்து அவ்வளோ நல்ல தேவன். ஆமாம், அது மாத்திரம் இல்லை, அந்த பிள்ளைகளுடைய தூதர்கள் அங்கே இருப்பாங்களாம். உங்கள் வீட்டில் அந்த பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருக்கும்போது தூதர்களும் அங்கே நின்றுட்டு இருப்பாங்களாம் பாதுகாப்புக்காக. நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்லையா? ஏன்னா இயேசு சொன்னார், இவருடைய தூதர்கள் என் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள். அப்போ எல்லாருக்குமே தூதர்களை தேவன் கொடுக்குறாரு. அப்படிப்பட்டதை நீங்கள் கொஞ்சம் சிந்தனைகளாக மாற்றணுங்கிறது தான் இதெல்லாம் சொல்கிறேன். சரி, இப்போ வஸ்திரம் தரித்திருந்தான். அவன் புத்தி என்ன ஆயிடுச்சு? புத்தியும் தெளிஞ்சு போச்சு. 3 காரியம் சொல்லிட்டாரா? ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு, இருள் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிட்டான்? சரி செய்யப்பட்டான். இப்போ புத்தியும் தெளிஞ்சு போச்சு, உட்கார்ந்துருக்கான், ட்ரெஸ் போட்டுக்கிட்டான். 4ஆவதா ஒரு காரியத்தை செய்வான். ஏன் உங்கள் கூடயே நான் வந்துடுறேன் அப்படிம்பாரு. இல்லை நீ வேணாம் போவோம், கர்த்தர் உனக்கு இறங்கி செய்து உன் வீட்டுக்கு போய் சொல்லுன்னு சொன்ன உடனே அவன் தெக்கப்பொலி என்ற அவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே தேசம் முழுவதும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவான்? சுவிசேஷம் அறிவிப்பான். என்ன செய்வான்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும் இயேசுவை பற்றி. இயேசு வந்து நல்ல ஒரு மனுஷங்க, அவரை போல ஒரு சிறந்த மனிதனே கிடையாது, இந்த உலகத்தில் அருமையான மனிதன், அழகான மனிதன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். யெகோவா விட்னஸ்னு ஒருத்தன். நீங்கள் அந்த வேலையை செஞ்சிடாதீங்க. இயேசு கிறிஸ்து கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனாக இருக்கிறார். அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். அப்படி சொல்ல கற்றுக்கொள்ளணும். அவர் மனுஷன் தானே அப்படிமா? ஒரு சிறந்த மனிதன் ஒரு புக் எழுதி என்கிட்ட கொடுத்தாங்க, அதனால சொல்கிறேன். இயேசு உலகிலேயே சிறந்த மனிதனா? அப்போ நான் சொன்னேன், அப்போ ஏன் பைபிளை வச்சிருக்கிறேன்? பைபிள் வச்சுருப்பேன். அப்போ ஒன்று செய்யி, புதிய ஏற்பாடை மட்டும் கிழிச்சு என்கிட்ட கொடுத்து நீ பழைய ஏற்பாடை வச்சுக்கோன்னு. பழைய ஏற்பாடு யாரை சொல்லுகிறதோ, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொன்ன வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நான் மனிதன் என்று சொல்லுவதே பாவம். பாவம். அவரை மனுஷன் யார் சொல்லுவது? அவர் மனிதனாக வந்தார், மனுஷ சாயலில் வெளிப்பட்டார். மனித சாயல், மனிதன் அல்ல. மனிதன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்திருக்க வேண்டும். ஏசு அப்படி வரல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட இயேசு எப்படி இருக்கிறாருங்கிறத மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நேரம் இல்லையா? நிறையா இருக்குது. இன்னொரு 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் எனக்கு அங்கே 9:30 நான் இருக்கணும். அதனால் நான் உங்களுக்கு முடிச்சுட்டு போயிடுறேன். என்ன சரியா? அதுக்கு மேலே நீங்கள் உட்காரவும் மாட்டீங்க, எனக்கு தெரியும். கறி வாங்கணும், இட்லி செய்யணும், போய் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கனால சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. இந்த வேத வசனம் யாருக்குள்ள இருக்கு? உங்களுக்குள் இருக்கணும். அப்போ இந்த வசனத்தை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை ஒரு காலும் வெறுமையாய் திரும்பாது. இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 4:4 மனுஷன்
அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப வார்த்தையால பிழைப்பான்னு சொல்லும்போது வார்த்தை உங்களுக்குள் இருந்தாதான் பிழைப்பீங்க. வார்த்தை உங்களுக்குள் இருக்கணும். வார்த்தை உங்களுக்குள் இருக்கணும்னா என்ன செய்யணும்? பைபிளை படிக்கணும். புதிதாக வருகிறவர்கள் புதிய ஏற்பாடை படிக்கணும். முழுசா படிச்சு பார்க்கணும். இயேசு எப்படிப்பட்டவர், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு வாசிக்கணும். அதை பேச வேண்டும். வாக்குத்தத்தங்களை பேச வேண்டும். அதை விட்டு தேவையில்லாத வார்த்தையை, சலிச்சு புளிச்சு போன வார்த்தை, ஆமாம் எப்போ பார்த்தாலும் நாங்கள்லாம் இப்படி தான் பிரதர், நாங்கள்லாம் வேலை செஞ்சே சாகணும் போல இருக்கு, இப்படிலாம் பேசுறது. கடைசி வரைக்கும் வேலை செஞ்சா சாவ. நீ என்ன சொல்றியோ அதுக்கு ஏசு ஆமேன்னு சொல்லாத வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லிட்டா என்ன ஆகிடும்? கதை முடிஞ்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எலியா சொன்னான், போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள, என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் இல்லை. சரி வா எடுத்துக்கிறேன் வா போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. சொல்லக்கூடாது, விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமாக தான் பூராத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 2 வசனம் சீக்கிரமாக வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசி வசனம் 16 கடைசி. அது பூராத்தையும் வாசிக்கணும், நேரம் இல்லை, எனக்கு முடிஞ்சிச்சு, டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். எங்கு என்ன பண்ணாங்கங்க? பிரசங்கம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணாங்கன்னு சொல்றதோட நீங்க என்ன பண்ணணும்? அவர் வார்த்தையே பேசுறாங்க, அப்படிதானே? பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க, அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த கவனிங்க, அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். எதை உறுதிப்படுத்தினாரு? வசனத்தை உறுதிப்படுத்துறாரு. எப்பவுமே அவர் எதை தான் உறுதிப்படுத்துவாரு? ஏன்னா வசனம் தான் வானங்களை உண்டாக்கின வசனம், பூமியை படைத்த வசனம், சகலத்தை சிருஷ்டித்த வார்த்தை. இப்பொழுது இந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. இந்த வார்த்தையை பேசும்போது இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை கட்டும். நான் நல்லா இருப்பேன்யா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு நாள் ஒரு குறைவும் இல்ல வராது சொல்லி பாருங்களேன். வருதா பார்ப்போம், வரலையான்னு பார்த்துருவோம். அவர் தழும்புகளால் நான் குணமாகிறேன் சொல்லுங்க. மாறி மாறி பேசுங்க ஐயா. ஆமா, பிள்ளைகளை பார்த்தா உருப்பிட மாட்டேன்லாம் சொல்லாதீங்க. இது கர்த்தர் தந்த ஈவு. இது என் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றாகத்தான் இருக்குமே வெளிய, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா என் பிள்ளைகள் இருப்பார்களே ஒளிய, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றாய் இருப்பார்கள். என் மனைவி என் வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடியை போல இருப்பா. ஆமா, முள்ளு செடி மாதிரி இருக்க மாட்டா. ஒருவேளை முள்ளு செடியா இருந்தா திராட்சை கொடியா தேவன் மாற்றுவார். இருக்கு, சில இடங்கள்ல முள்ளு இருக்குது, புருஷனும் முள்ளு மாதிரி இருக்கான். ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? மாற்றுவார், மாற்றுவார், மாற்றுவார். அவர் மாறாதவர், ஆனா எல்லாவற்றையும் மாற பண்ணுகிறவர். உங்களையும் என்னையும் மாற பண்ணி இங்க காலையில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, உண்மை தானே? யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி திரும்பி பாருங்களேன், வித்தியாசமா இருப்போம் நம்ம. என்ன இன்னைக்கு அழகா நல்லா ட்ரெஸ் பண்ணி இன்னைக்கும் வருவீங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவீங்கல்ல, சரி வாங்க, சந்தோஷம். சரியா? இன்னொரு வசனம் மட்டும் வாசிங்க. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 14 சீக்கிரம் 3 வசனம் வாசிங்க. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனங்களை, என்னங்க இது என்ன வசனம்? இது கிருபையுள்ள வசனத்தில். கிருபையை தேடி அலையாதீங்க. கிருபையை வாங்குறதுன்னா வேற வழி இல்லை. வசனம் எவ்வளவு பெருகுதோ இருதயத்திலே கிருபை பெருகிவிடும். நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா வசனத்தை விட்டுட்டோம், பைபிள் படிக்கிறது இல்லை. வேலை ரொம்ப ஜாஸ்தி பிரதர், முன்னாடி மாதிரிலாம் இல்லை, நேரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பேசுகிறோம். உண்மைதான். காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகிறோம், 9 மணிக்கு வேலைக்கு போகிறோம். ஒரு அரை மணி நேரம் பைபிள் படிக்க முடியாதா? அரை மணி நேரம். ரேஷன் கடையில் 3000 ரூபாய் டோக்கன் தராங்கன்னா எவ்வளோ நேரம் நிற்போம்? அங்கே போய் நம்ம நின்றுட்டு இருப்போமா இல்லைங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் 4 மணிக்கு தான் வருவார்னா 2 மணிக்கு போய் உட்காந்துக்கிறோமே. ஒரு ட்ரெயின் ஏற போகிறோம், ட்ரெயின் 7 மணிக்குன்னு சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்கு 4 மணிக்கெல்லாம் முழிச்சு உட்காந்துருப்போம். எல்லாம் கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு 4 மணிலேருந்து ரெடியாகி 5:45 6 மணிக்கெல்லாம் புறப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் வர பக்கமே எப்படியோ பார்த்துருப்பேன். அது டைம்ஸுக்கு தான் வரும்.
ஆனால் அந்த அப்படியே தண்டவாளத்தையே பார்த்துட்டு நிற்போமே. ஏன் காலையில் ஒரு அரை மணி நேரம் பைபிள் படித்தா என்ன? 10 அதிகாரம் படிக்கலாம் அரை மணி நேரத்தில். அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கணும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிடும். வசனம் நிறைய இருதயம் முழுவதும் என்ன மாறிடும்? வசனம். ஐயா, உங்கள் இருதயத்தில் எதை வைக்கிறீங்களோ இருதயத்தின் நிறைவினாலே சொல்லுங்க வாய் பேசும். இருதயத்தில் கோபம் இருந்தா கோபத்தை பேசும், பகை இருந்தா எரிச்சல் இருந்தா கசப்பு இருந்தா கசப்பைத்தான் பேசும், சோர்வு இருந்தா சோர்வைத்தான் பேசும், சலிப்பு இருந்தா சலிப்பைத்தான் பேசும். வசனம் இருந்தா வசனத்தை பேசும். வசனத்தை கர்த்தர் கிரியை செய்வார். தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் சொல்லுங்க அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். எதுக்கு சாட்சியாக? ஐயா, வசனத்துக்கு சாட்சியாக. நீ வசனத்தை பேசினா உன் வாழ்க்கை மாறும். வசனம் மாறும், வசனம் உருவாக்கும். வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொன்னார், வெளிச்சம் உண்டானது. உங்கள் வாழ்க்கையும் வெளிச்சம் உண்டா கடவுதுன்னா உண்டாகுமா? உண்டாகாதா? உண்டாகும். நிச்சயமா எல்லாம் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எல்லாம் கண்களை மூடுவோம். பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் கேட்ட வார்த்தைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷம் பொங்குதே. எல்லாரும் எழுந்து நின்று சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பாலிதாலை சுமந்தாலே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பாலிதாலை சுமந்தாலே. அவர் அன்பு குரலை அழைத்தது இல்லையே, அவர் அன்பு குரலை அழைத்தது இல்லையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எல்லில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எல்லில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு நித்தம் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு நித்தம் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள எங்கள் தெய்வமே, நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக துதிக்கிறோம். இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த வார்த்தையை கொடுத்த மகனையும் அவருடைய ஊழியத்தையும் அவர் செய்கிற தொழிலையும் அவருடைய குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் வந்த வார்த்தையை கேட்ட
காணொலியில கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் எங்களுக்கு எல்லாருக்கும் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். தேவன் புது பலத்தினால் நிரப்புவீராக. எல்லா குறை கிறிஸ்துவினால் நிரம்ப நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் நீங்கி போயிடும் போல இந்த நாளில் நிறைவான கிறிஸ்து எங்களுக்குள்ளே வந்திருக்கிறபடினால் எங்கள் குறையெல்லாம் நிறைவாக்கப்படுகிறபடினால் இயேசுக்குள்ள நிறைவேற்றப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கை ஆசீர்வதி, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து சகல வியாதிகளை விலக்கப்படும். இயேசு ஜெபமுள்ள பிதாவே, ஆவே. எல்லாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என்பதுள்ளமே பரிசுத்தமுள்ள லாபத்தை சோத்திரி. எல்லாத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினுடைய ஐக்கியமும் தேவனுடைய சமாதானமும் நம்மளோடு உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பெற்று இருப்பதாக. ஆமே, ஆமே. எல்லாரும் உட்காருங்க, தயவாக. அவசரம் இல்லை, உட்காருங்க.